ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர்ஸ் ஜங்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான கேக் வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று என்னோடய பர்த்டே, ஸோ அதுக்காக நான் பண்ண கேக்கோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேக்கோட ஃபுல் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வீடியோலேயும் வந்து அங்கங்கே சப்டைட்டில்ஸ் வரும். நான் வந்து இன்றைக்கி எக் வெர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எக்லெஸ் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் எக்லெஸ் வெர்ஷனும் வந்து உங்களுக்காக போடுறேன். நான் ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து தனியாக சிஃப்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக வந்து ஆட் பண்ணி மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 6 பேட்சஸாக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 3 பேட்சாக பிரித்து அதுக்கு வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், 3 ஈக்குவலாக வந்து நான் பிரிச்சுருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பர்பிள் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரெயின்போவில் வந்து ஃபஸ்ட்டு வயலட் வரும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பர்பிள் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த ஃபுட் கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வில்டனோட ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்பிள், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர், அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 பேட்சஸ் வந்து நான் பேக் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட 3 பேக்கிங் பேன் தான் இருக்குது அட் அ டைம் பேக் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மீதி 3 வந்து அடுத்த பேட்சாக வந்து நான் பேக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், 3 வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுட்டு வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் அவனில் வந்து 12 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ஏன்னா வந்து இந்த பேக்கிங் பேன் வந்து 5 இன்ச்சஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் கலர்ஸும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளோட கேக் பேஸ் எல்லாமே பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், பேக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. எல்லாமே நல்லா பேக் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து 12 மினிட்ஸ் ஆச்சு. செகண்ட் பேட்சுக்கு வந்து 14 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நான் 2 பேட்சாக வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுருங்க. கேக் பேஸ் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், சுத்தமாக வந்து உங்களுக்கு ஹீட்டே இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும், இல்லைனா வந்து க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ நல்லா ஆற வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் வச்சுட்டு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு டர்ன் டேபிள் எடுத்துக்கோங்க. கேக் போர்டு இல்லை நீங்கள் ஒரு பிளேட் கூட வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து விப்பிங் க்ரீமை வந்து விப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வீடியோ நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். விப்பிங் க்ரீம் வந்து எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்டில் வந்து பேஸுக்கு லைட்டாக க்ரீம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம 6 லேயர் கேக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஒவ்வொரு லேயராக வச்சு நம்ம கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் பர்பிள் லேயர் வைக்கிறேன். பர்பிளில் மேலே வச்சுட்டு இதுக்கு தனியாக சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் சிரப் வந்துட்டு ஒன்றும் இல்லை, 1/2 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு கொதிச்சா போதும். அந்த தண்ணியை ஆற வச்சு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா மாய்ஸ்ட்டாக இருக்கும். லேயரோட கேக்கையும் வந்து நீங்கள் ஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கேக் க்ரீம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு க்ரம் கோட்டிங் கொடுத்தா போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு தேவையில்லை, ஏன்னா நம்ம எப்படியும் டெக்கரேட் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 to 3 hours வந்து நல்லா வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஃபுட் கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ரீமில் போட்டு க்ரீமை வந்து விப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு இப்போ வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள் கலர், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் ஃப்ராஸ்ட் பண்ணுறேன். நம்ம கேக்கு 6 லேயர்ஸ் வச்ச மாதிரியே வந்து க்ரீமும் வந்து 6 லேயர்ஸ் வந்து பைப் பண்ணுறேன். நம்ம ரோஸ்க்கு யூஸ் பண்ணுற பைப்பிங் நாசில் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் எல்லாத்துக்குமே போடுறேன். ஸோ ஒரு லேயரும் வந்து நீங்கள் ரோஸ் பைப்பிங் பண்ணிவிடுங்க.
ஸோ எல்லா கலர் பைப்பிங்கும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்கிள்ஸ், சுகர் பால்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட ஓன் சாய்ஸ். ஸோ என்னோடய பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃப்ராஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்னால் கட் பண்ண வீடியோ வந்து எடுக்க முடியல கேக் கட் பண்ணும்போது. அதனால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கலர்ஃபுல்லான கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.